லியோ, நீ எங்க போன? பேசாம நம்ம அவனை விட்டுட்டு எல்லாரும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கடையை மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? காமிக் புக் வாங்க போறதா சொன்னீங்க, இன்னும் போகல? நாங்க போகதான் போறோம். இவ்வளவு நேரமா லியோக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏன் லேட்டா வந்தேன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஜூல இருக்க எல்லா மிருகமும் தப்பிச்சு வெளியே வந்து என்ன தாக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு பெரிய குரங்கு என்ன தாக்கி என் Dress மேல வாழைப்பழத்தை போட்டுடுச்சு. லியோ, இத பார்க்க வாழைப்பழம் பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஐஸ்கிரீம் கர மாதிரி இருக்கு. ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னது சரிதான். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். விதை விதைச்சவ விதை அறுப்பா, வென விதைச்சவ வென அறுப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, நீ இப்ப என்ன சொல்ல வர? புரியலையா? இன்னொரு பழமொழி சொல்றேன். தன்வினை தன்னை சுட்டால் ஓட்டையப்பம் வீட்டை சுடும்னு சொல்லுவாங்க. பொய் சொல்றவனுக்கு பொய்யாலதான் பிரச்சனை வரும்னு சொல்ல வந்த. நீ ஔவையார் மாதிரி சொல்லாம வழக்கமா சொல்ற கதையை சொல்லு. விளக்கமா சொல்றேன். இப்படிதான் இந்த வயசான உணர்வாய் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களோட வைஃப் சொல்லுவாங்க. உளறவாயா? நிறைய பொய் சொல்றவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா சொன்ன டாட். நான் தான் அந்த கதையை சொல்ல போறேன். அப்படிப்பட்ட ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப அன்போட அந்த சின்ன வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அந்த கணவர் எப்பவும் பொய்யான வெட்டி கதைகளை பேசுறதுதான். நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொல்லு. என்ன, நீங்களே சொல்லுங்க. உனக்கு அந்த மெழுகுவத்தி செய்யறவரோட பெரிய பையன் தெரியும்ல? தெரியும். அவன் இப்ப என்ன பண்ணா? அவன் எதுவும் பண்ணல. ஆனா அவன் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னான். அது என்ன தெரியுமா? அவன் வீட்டு மாடு பாலுக்கு பதிலா பக்கெட்டா சாக்லேட்டை கறக்குதா. உனக்கு தெரியுமா? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பைத்தியம்லாம் இல்ல. அவனு நானும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு சாக்லேட் கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நீ வேணும்னா பாரு. நீங்க இவ்வளவு நாள் வெட்டியா பொய் கதை பேசுறோன்னு உளறுவாயின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிஞ்சது நீங்க ஒரு பெரிய ஒரு அடிமுட்டாளுன்னு. எந்த மாடாவது பாலுக்கு பதிலா சாக்லேட் கறக்குமா? அவன் உங்களை நல்லா கிண்டல் பண்ணிருக்கான். அதை நம்பி நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அந்த மாடு கறக்குறத நான் நேரா பாக்கல. ஆனா என்ன ஆனா? உங்களை மாதிரி ஒரு வெட்டியான ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் சொல்றது முதல்ல நீங்க கேளுங்க. இந்த மாதிரி உளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஊர்லயே பெரிய முட்டாள்னு உங்களை பட்டம் கட்டிடுவாங்க. அதனால இந்த வெட்டி பேச்ச சீக்கிரமா நிறுத்துறதுக்கு வழிய பாருங்க. உங்ககிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு அது உபயோகமா இருக்கும். நான் போறேன். ஏய், இதுல என்ன இருக்கு? அற்புதம்! என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இந்த பானை பூரா தங்க காசு நிறைஞ்சிருக்கேன். நான் பெரிய பணக்காரியா ஆயிட்டேனா என்ன? இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அது மட்டும் இல்ல, என் புருஷனுக்கு தெரிஞ்ச ஊர் ஃபுல்லா தண்டனை போட்டுருவாரு. இங்கதான் என் வீட்டுக்காரர் வேட்டிக்காக வழி விரிச்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா, என் வீட்டுக்காரர் கூட சில விஷயத்துல உருப்படியான வேலை செய்யறாரு. அவர் விரிச்ச வலையில ஒரு முயல மாட்டிருச்சே. ஏய் முயல்குட்டி, இங்க வா. என் வீட்டுக்காரருக்கு உன்னை வச்சுதான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். இனிமே அவர் யாருக்கிட்டயும் உளர கூடாது. அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்ய போற. நீ ஒழுங்கா இருந்தா நாளைக்கு உன்னை விடுதலை பண்ணிடுவேன். அவரோட வலைய பாப்போம். ஆஹா, ஒரு மீன் ஒண்ணு மாட்டிருக்கேன். பரவாயில்ல, ரொம்ப சுறுசுறுப்பா தான் வேலை செய்யறாரு. அது மட்டும் இல்ல, என் யோசனைக்கு இந்த மீன் போதும்னு நினைக்கிறேன். இனிமே என் தந்திர வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. அது உங்களால யூகிக்கவே முடியாது. எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது என்ன அதிர்ஷ்டம்னு சீக்கிரமா சொல்லு. அதுதான் பிரச்சனையே. உங்ககிட்ட அது என்னன்னு சொன்னா இந்த ஊர் முழுக்க மோள இல்லாமலேயே டமார அடிச்சிடுவீங்களே, அதுதான் பயமா இருக்கு. இல்ல, என்ன நம்பு. நான் இத பத்தி மூச்சு கூட விட மாட்டேன். உனக்கு வேணும்னா நான் சத்தியம் பண்ணி தரேன். அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு. சரி, நான் உங்களை நம்ப தயாராயிட்டேன். நான் இன்னைக்கு விறகு கட்டிகளை சேகரிக்க காட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு மரத்துக்கு அடியில பெரிய ஓட்டைக்குள்ள நான் பார்த்தேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பானை ஃபுல்லா தங்க காசு நிறைஞ்சிருந்தது. என்னது, ஒரு பானை பூராவும் தங்க காசு நிறைஞ்சிருக்கா? அது மட்டும் நமக்கு கிடைச்சா வாழ்நாள் பூரா நம்ம வேலையே செய்ய வேண்டாம். அத உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது தானே? நான் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சத உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கூட்டிட்டு போய் அந்த புதையலை தோண்டி எடுக்கலாம்னு நினைச்சேன். என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். சரிவா, நம்ம 2 பேரும் அந்த புதையலை தோண்டி எடுக்கலாம். என் வாழ்நாள இது வரைக்கும் புதையலை என் கண்ணால பார்த்ததே இல்ல. நாம பணக்காரங்களாக போறோம்.
அன்னைக்கு நான் மார்க்கெட்ல கேள்விப்பட்ட விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, என்னன்னு சொல்லு. ஒரு அரிசி வியாபாரி இன்னொரு வியாபாரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, மரத்துல மீன்கள் வளருது, குளத்துல முயல்கள் நீந்துதுன்னு. என்னது, அப்படியா? நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. இது வரைக்கும் கேட்ட விஷயத்திலேயே இதுதான் பைத்தியக்காரத்தனமான விஷயமா எனக்கு தோணுது. கொஞ்சம் நில்லுங்க, அந்த மரத்தை பாத்தீங்களா? என்ன இது? என்னால இதை நம்பவே முடியலையே. அவங்க பேசிக்கிட்ட மாதிரியே மீன் மரத்துல வளர்ந்துருக்கே. சரி, இந்த மீனை பறிச்சுக்கோ, நாளைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். இங்க பாரு, என் வலையில ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய சுவையான மீனா தான் இருக்கணும். என்ன இது அதிசயமா இருக்கு? என் வலையில ஒரு முயல் குட்டி மாட்டி இருக்கே. அந்த அரிசி வியாபாரி சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அந்த புதையல் இருக்கிற இடம் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. நம்ம அதை சீக்கிரம் அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு கிடைச்சிருக்கிறது நீங்க யார்கிட்டயும் சொல்ல